இன்றைக்கி நான் வந்து இந்த ஸ்லீவில் வந்து ஒரு பீட்ஸ் ஒர்க்கு பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து பேட்டர்ன் வரைச்சி எடுத்திருக்கேன். இந்த பேட்டர்ன் வந்து இந்த ஸ்லீவில் கீழே இருந்து மேலே வரைக்கும் கரெக்டாக நிற்கிறது மாதிரி நான் ஒரு பேப்பரில் வரைச்சி எடுத்திருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் தையலுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கொஞ்சம் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லீவோட சென்டரில் அப்படியே வச்சு வரைக்கணும். இப்போது முதல்ல வந்து இந்த பிக்சரை வந்து க்ளாத்தில் ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து எல்லோ இல்லைன்னா ஒயிட் கலர் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக அந்த பிக்சர் வந்து கிடைக்கும். நான் வந்து இதில் ஒயிட் கலர் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண போகிறேன். அப்போது பேட்டர்ன் வரைச்சி முடித்தாச்சு. இனி வந்து நான் இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாகவே நான் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். முதல்ல இந்த லைனெல்லாம் பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். முதல்ல நான் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது நான் வந்து ஜரி த்ரெட்டு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சின்ன சைஸ் நீடலாக பார்த்து எடுக்கணும். அப்போ தான் அந்த பீட்ஸ் வந்து கோர்க்க முடியும். நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணோன்னா அது சீக்கிரம் வந்து பொட்டி போகும். அதனால தான் நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது இவ்வளவும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறது இந்த லீஃப் எல்லாம் தான். இதில் வந்து கீழே இருக்கிற லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக வரைச்சிருக்கேன். முதல்ல வந்து இந்த பெரிய லீஃபையே ஸ்டிச் பண்ணலாம். இதோட அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து முதல்ல பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன். சிக்ஸ் பீட்ஸ் முதல்ல கோர்த்தெடுக்கிறேன். இந்த சென்டரில் இருக்கிற லைனில் அப்படியே வச்சு பார்த்து அதுக்கு தக்கதாக கரெக்டாக அதில் முதல்ல ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அப்புறமா முதல்ல ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். மறுபடியும் அதே மாதிரி தான் 6 பீட்ஸ் கோர்த்தெடுக்கணும். அதே மாதிரி தான் இப்படி வச்சு பார்த்து அந்த லைனில் கொஞ்சம் மேலே நிற்கணும். அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த சைடு ஃபுல்லாகவே முதல்ல ஸ்டிச் பண்ணி கொடுப்போம்.
ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இந்த லீஃப் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி இதே மாதிரி தான் இந்த சின்ன பீட்ஸுகள்லேயும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து 6 பீட்ஸ் யூஸ் பண்ணேன். இனி இந்த செரிஸ் ஆனதுனால இதில் எல்லாம் வந்து நீங்கள் 3 பீட்ஸ் யூஸ் பண்ணியே ஸ்டிச் பண்ணலாம். பீட்ஸ் ஸ்டிச் பண்ணதுல எல்லாம் நான் அவுட்லைன் அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து முதல்ல அவுட்லைன் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை செக் பண்ணி பார்த்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கோங்க. இனி இந்த சர்க்கிள் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக அந்த சர்க்கிளோட சென்டரில் முதல்ல ஒரு பீட் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இனி அதுக்கு பக்கத்துலேயே ஊசி அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். அப்புறமா 5 இல்லைன்னா 6 பீட்ஸ் வந்து முதல்ல கோர்த்தெடுக்கணும். நான் வந்து 6 பீட்ஸு கோர்த்தெடுத்திருக்கேன். இனி வந்து இந்த பீட்ஸ் அப்படியே இதை சுற்றி வர்றது மாதிரி நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண அதே பிளேஸில் தான் இந்த ஊசி அப்படியே குத்தி உள்ளால் எடுக்கணும். இனி வந்து ஒவ்வொரு பீட்ஸுக்கு இடைவெளியாகவும் இப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு பீட்ஸுக்கு இடையிலையும் அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா அது அப்படியே இழகி வராது. இதே மாதிரி எல்லா சர்க்கிள்ஸும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் இதோட ஃபைனல் லுக். நான் வந்து சாரியோட கலரில் தான் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட இந்த கையில் தான் உங்களுக்கு எடையாக ஒவ்வொரு பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம்.